ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வாழைபட்சம் ஸ்பெஷல் நோ ஆனியன் நோ கார்லிக்கு டிஃபன் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். பலகாரம் வெரைட்டிஸு எல்லோரும் ஒரு தடவை சாப்பிட்டு நைட்டு பலகாரம் தானே பண்ணுவா. அதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியான ரொம்பவே சிம்பிளான யூனிக்கான டிஃபன் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான டேஸ்டியான மோர் தோசை. அந்த தோசை பார்க்குறதுக்கு இது 2 டம்ளர் பச்சரிசியை நல்லா 2 தடவை களைஞ்சிட்டு தண்ணி விட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய டம்ளர் கெட்டியாக உள்ள மோர் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த அரிசியை மிக்சியில் சேர்த்து இந்த மோரை விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நல்ல ஜோராக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்க தெரியறதா. இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மிச்சம் உள்ள மோரையே மிக்சியில் சேர்த்து அலம்பி விட்டாச்சு. மிக்சியில் இன்னும் 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அலம்பி இதோடு சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து இதை மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தோசையாக பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணுற மாதிரி ஒரு தக்காளி சட்னி. ஒரு 4 தக்காளியை மிக்சியில் போட்டு கூழ அரைச்சிட்டு வாணலியில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் சேர்த்து தாளித்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து அரைச்ச இந்த தக்காளி விழுதை சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிட்டு இதில் மஞ்சப்பொடி மிளகாப்பொடி உப்பு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணி வற்று சுள்ளு வதக்கினா அருமையான தக்காளி சட்னி ரெடி. இப்போ தோசை வாக்கிறதுக்கு மாவில் பொடியாக நறுக்கின 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயம் சேர்க்கலை. தோசைக்கல்ல க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா கலந்து ரவா தோசை வாக்குற மாதிரி தூக்கி விட்டு மெலிசாக வாக்கணும். அப்போ தான் அந்த தோசை சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி 1 நிமிஷம் வேக விட்டு இதை எடுத்துடலாம். நல்ல ஜோராக பட்டாக வரும் தோசை. இதை நான் திருப்பிலாம் போடல, மூடி போட்டு மூடி வச்சதுனால பாருங்கள் எவ்வளோ ஜோராக இருக்குல்ல சாஃப்டாக. திருப்பி அடுத்த தோசை வாக்குறதுக்கு முன்னாடி எண்ணெயால் ஜஸ்ட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா கலந்து தோசையாக வாத்தா போகிறோம். இதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் மேலே எண்ணெய் விட்டு திருப்பி போட்டும் வாக்கலாம். நான் இந்த மாதிரி தான் வாத்து எடுத்துக்கிறேன். இதில் எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட்டாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியும் வாக்கலாம். இதை இப்படியே வாத்தாலே ஜோராக ரோஸ்ட்டாக வருது பாருங்க. நல்ல கிறிஸ்பியான தோசையாகவும் வாக்கலாம், நல்ல சாஃப்டாக உள்ள தோசையாகவும் வாக்கலாம். இதுக்கு எல்லா விதமான சட்னியும் சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் தான். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தக்காளி சட்னி பிளாண்டாக இருக்கிற எல்லா தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ரவா பொங்கல். இது ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு பயத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இந்த டம்ளரில் தான் ரவை எடுக்க போகிறேன். ரொம்ப கலர் மாற வேண்டாம், அதே சமயம் பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு இதை ஜஸ்ட் செதுப்பிக்கலாம். 1 டம்ளருக்கு 3ல் 1 பங்கு பாயத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இந்த மாதிரி ஹாஃப் சேர்க்கும்போது ரவா பொங்கல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்ல வறுபட்டாச்சு, நல்ல மணம் வருது. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இந்த மாதிரி களைஞ்சு எடுத்தாச்சு. நான் பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன். பெரிய பாத்திரம் தான் இதுக்கு வாக்காக இருக்கும். அதுக்காக அதில் 3 பங்கு தண்ணி, அதாவது 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து குக்கரில் 5 விசிலாவது குறைஞ்சது வைக்கணும். அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இது விசில் வரட்டும். 5 விசில் விட்டு ஸ்டீம் எல்லாம் அடங்கியாச்சு. இதை வெளியில் எடுத்து இதை அந்த பீட்டரால் நல்லா மசிச்சுக்கலாம். இதில் பால் விட்டுக்கிறேன். முதல்ல 1 டம்ளர், 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வில் கொதிக்க விட்டுக்கலாம். பக்கத்தில் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதை 1-2 பொடிச்சிருக்கேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்குறது அவாவா விருப்பம், எங்களுக்கு பிடிக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு செவக்கட்டும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். பயத்தம்பருப்பு எடுத்த டம்ளரில் 1 டம்ளர் ரவை, இது பாம்பே ரவை சேர்த்துக்கிறேன். இந்த ரவையை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போது இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பயத்தம்பருப்பில் பால் தண்ணி எல்லாம் விட்டு கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, இது நல்லா கொதிச்சாச்சு. இந்த கொதித்த தண்ணியை ரவையில் கொஞ்சமாக விட்டு சேர்க்கணும். நான் முழுசு விடலை. இப்போது
பாதி வச்சுருந்தேன், அதையும் ஃபுல்லாக சேர்த்துட்றேன். இப்போ ஃபுல்லாகவே விட்டுட்டேன். இதை நல்லா மெதுவாக கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடணும். ரவை நல்லா குழஞ்சி வேகணும். இதில் முதல்ல பயத்தம்பருப்பு வேக வைக்கிறதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருந்தேன். அப்புறம் 1 டம்ளர் பால், 2 டம்ளர் தண்ணி, இவ்வளவும் சேர்த்து விட்டுருக்கேன். மொத்தமாக 4.5 டம்ளர் ஆச்சு. பால் விடுறது அவ்வளோவா விருப்பம். பட் பால் விட்டால் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த பொங்கலுக்குமே கொஞ்சம் பால் விடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த ரவா பொங்கலுக்கு பால் விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொங்கல் ஜோராக ரெடி எடுத்து பாருங்க. தெரியுதா? நல்ல கம்மன்னு மணக்கிறது. நல்லா ஒட்டாமல் வரும். ஆற இது கொஞ்சம் இறுகிக்கும். அதே சமயம் நல்லா குழஞ்சும் வெந்திருக்கும். இந்த சமயத்தில் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். நெய்யை சேர்த்து நம்ம ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பயத்தம்பருப்பு ஜோராக குழஞ்சி தெரியலே இல்லை பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது ரவையும் கட்டியும் தட்டாது, ஜோராக வெந்திருக்கும். உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது. சில பேருக்கு ரவை உப்புமா சாப்பிட்டா நெஞ்ச கரிப்பெல்லாம் இருக்கும்ல, இது சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. இது ரொம்ப ஜோராக வெந்திருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான ரவா பொங்கல் ரெடி. குழஞ்சுண்டு ஜோராக வந்துருக்கு பாருங்க. ஆற நன்னாவே இறுகிக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார், சட்னி எது வேணால் வச்சுக்கலாம். நான் சாம்பாரும் சட்னியும் தான் வச்சுருக்கேன். எல்லா விதமான சட்னியும் இதுக்கு சூப்பராக இருக்கும். கொத்ஸும் சூப்பராக இருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். 2 டம்ளர் அவல் எடுத்துட்டுருக்கேன். இது கெட்டி அவல். இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். புளி அவல் பண்ண போகிறேன். அதுவும் வெஜிடபிள் சேர்த்து இதை 2 தடவை களைஞ்சிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தாளிக்கும் போது பச்சை மிளகாயும் 1 சேர்த்துக்கலாம், அப்போ மணமாக இருக்கும். சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளியை 1 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். வெஜிடபிள் புளி அவலுக்கு 1 கேரட்டு, 5-6 பீன்ஸு, ஒரு சின்ன கேப்சிகம், பட்டாணி வச்சுருக்கேன். புளி தண்ணி விட்டு ஊற வச்சுருந்த அவலும் ஊறியாச்சு. இப்போ தாளித்து கொட்டலாம். வானலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டால் மணமாக இருக்கும். கடுகு, 1 பிடி அளவு வேர்க்கடலை. வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் முதல்ல போட்டுட்டேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, இது வெந்தய பொடி சும்மா 1 பிஞ்சு சேர்த்துக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். இப்போது இந்த பருப்பெல்லாம் செவந்தாச்சு பாருங்க. இந்த காய்கறியை ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, கேப்சிகம், கொஞ்சமாக அந்த காய்க்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவலில் ஏற்கனவே சேர்த்துப்போம் இல்லையா, அதனால காயெல்லாம் வதங்கினதும் இந்த கலந்து வச்சுக்கிற புளியை விட்டு ஊற வச்சுருந்த அவலை இதில் சேர்த்துடலாம். அவலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு துருவின வெல்லம் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ இந்த வெல்லத்தோட டேஸ்ட்டும் அதில் இறங்கிட்டுருக்கும். ரொம்ப ஜோராக இருக்கும். அது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ஹெல்த்தியான ஒரு டிஃபன். வயரும் ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவுமே தேட வேண்டாம். நல்ல வெல்லம்லாம் சேர்ந்து இதில் மிக்ஸ் ஆகி வதங்கினதும் பொடியாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து நம்ம சூப்பரான வெஜிடபிள் புளி அவல் ரெடி. தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவும் வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ஜோராக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் நான் இந்த புளி அவல் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரவா தோசை ஆக்கலான்னு 1 டம்ளர் ரவா சேர்த்துக்கிறேன். ரவை எடுத்த அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அரிசி மாவு. அரிசி மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு மைதா. இது கடைஞ்ச மோர், லைட்டாக புளிப்பு இருக்கிற மோர் 1 டம்ளர் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கரைக்கும் போது ரவா தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன்.
1 டம்ளர் மோர் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். அப்புறம் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வேண்டாம்னா மிளகாவத்தல் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். வறுப்பட்டாச்சு. இப்போ இதில் ஒரு சொலை புளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டாகிடும், சீக்கிரமாக மசியும் மிக்சியில். தோசைக்கு சேர்க்கறதுக்காக கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்கேன். அதோட தண்டை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்டை இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியோட தண்டு சேர்க்குறேன். சேர்த்து ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறட்டும், அப்புறமா அரைச்சிக்கலாம். ரவா தோசைக்கு ஊற வச்சுருந்தது 10 நிமிஷம் ஆயாச்சு. ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தை இந்த மாதிரி கசக்கிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. நீர்க்க இருக்கணும் இல்லையா மாவு, அப்போ தான் தோசை ரொம்ப நன்னா வரும். இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். அரைச்சி பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நீர்க்க இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். மொத்தமாக 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 1 டம்ளர் மோர் விட்டுருக்கேன். காயட்டும். அதுக்குள்ளே சட்னிக்கு வதக்கினது சூடாரி மிக்சியில் சேர்த்துட்டேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டாச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்சியை அலம்பி 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். அழிச்சு கொட்டுறதுக்கு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அடிதத்தை சட்னியில் சேர்த்துடலாம். டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி கொத்தமல்லி ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். காஞ்சாச்சு, கிரீஸ் பண்ணிட்டேன். இப்போ தோசை வாக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவையை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தோசையாக வாக்கணும். ரவை தோசைக்கு விடுறதுக்கு நெய்யும் எண்ணெயுமா ஒரு கிண்ணத்தில் கலந்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு விட்டுக்கிறேன். ரொம்ப மணமாக இருக்கும் ரவா தோசைக்கு நெய் விட்டு வாக்கும்போது. பக்கம் வெந்ததும் முன்னாடி அடுத்த பக்கமும் வேக விட்டு எடுத்தால் நம்ம சூப்பரான ரவா தோசை ரெடி. இதை கிறிஸ்பியாகவும் வாக்கலாம். கொஞ்சம் நேரம் வச்சுருந்து கல்லில். நான் இப்போது சாஃப்டாக தான் வாத்துருக்கேன். எல்லா வகையான சட்னி சாம்பாரோடையும் வச்சுன்னு சாப்பிட்லாம். பட் இதுக்கு இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன். ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு நீர் தோசை பண்ண போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக, அதுவும் அரிசி ஊற வைக்காமல் 1/4 கேஜி சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி மேல் தோலை சீவிட்டு ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் மாதிரி கீத்தி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதில் 1.5 டம்ளர் அரிசி மாவு, இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக இன்னொரு தடவை திருப்பின்னு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஒன்று போல் பிளெண்டாக இருக்கு பாருங்க. இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த டம்ளரில் தான் நான் அரிசி மாவு அளந்து எடுத்தேன். அதில் தான் 1.5 டம்ளர் மாவு எடுத்துட்டேன். இப்போ இதே டம்ளரில் தண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் தண்ணி எடுத்துட்டேன். இதை மிக்சியில் விட்டு மிக்சி அலம்பி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு நீர் தோசைக்கு நீர்க்கு இருக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இன்னும் ஒரு 1/2 தண்ணி விட்டுக்கிறேன். மொத்தமாக இதில் 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. இப்போ தோசை நன்னா வரும். ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னிக்கு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 துண்டு பெருங்காயம் சேர்த்து ஒரு பரட்டிட்டு இது ஒரு கேரட், மீடியம் சைஸில் உள்ள கேரட்டை இந்த மாதிரி தகடாக நறுக்கிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும். இது கூடவே காரத்துக்கு 2 பழுத்த மிளகா, 1 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகா வத்தல் மாத்திரமே கூட சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஒரு கேப்சிகம், சின்ன கேப்சிகமாக தான் எடுத்துட்டுருக்கேன். எடுத்துகிட்டு இதை நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். கேப்சிகம் கேரட்டும் நல்ல முக்கால் வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது முழுக்க முழுக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்த சட்னி தான். இந்த காயெல்லாம் நாங்கள் சேர்ப்போம், அதனால் நான் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன தொலை புளியை சேர்த்துக்கிறேன். நாட்டு தக்காளி சேர்க்குறதா இருந்தால் புளி வேண்டாம், பாம் தக்காளி, பெங்களூர் தக்காளி தான் சேர்த்துருக்கேன், அதனால் புளி சேர்த்துருக்கேன். காய்கறியெல்லாம் நல்லா வதங்கியாச்சு பாருங்க. தக்காளிலாம் தொலியெல்லாம் வழண்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதும் அரைச்சிக்கலாம். சூடு ஆறிடுத்து. இப்போ இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். உப்பு புளியெல்லாம் வதக்கும் போதே சேர்த்தாச்சு. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா இது ஏற்கனவே தண்ணி பசை இருக்கு இல்லையா, அதனால் விடாமல் திருப்பிட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டுண்டு இந்த தொகையில் பிசைஞ்சுட்டு சாப்பிட்லாம். நான் இது வதக்கியிருந்த பேன்லேயே 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதை சேர்த்து அலம்பி விட்டு ஒரு திருப்பின்னு வரேன். இப்போ நம்ம வெஜிடபிள் சட்னி ரெடி. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்கு கடுகு தாளித்து கொட்டலாம். நான் தாளிச்செல்லாம் கொட்டலை, இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது 10 நிமிஷம் ஆகியாச்சு. மாவு தெளிஞ்சிருக்கும், அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசை வாக்கலாம். கல் காஞ்சாச்சு, கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு தோசை வாக்கிறதையும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இதை ரவா தோசை மாதிரி தான் விடணும். நீங்கள் விருப்பப்பட்டால் எண்ணெய் விட்டுக்கலாம், எண்ணெய் இல்லாமலும் வாக்கலாம். நான் இதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போது ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இதை திருப்பி போடாமல் வெறும் மூடி போட்டு வேக விட்டு ஒரு சைடாகவும் வேக விட்டு எடுக்கலாம். அடுத்த சைடும் வெந்ததும் எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க தோசை. நம்ம சக்கரவள்ளி கிழங்கு நீர் தோசை ரெடி. அடுத்ததும் விடுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து எடுத்துட்டு இந்த தோசையாக விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு கல்லை தொடச்சிட்டு இந்த மாதிரி வாத்துக்கலாம். நான் இப்போது மூடி வாக்குறேன். இப்போது 1 நிமிஷம் வெந்ததும் நல்லா சூப்பராக எடுக்க வரும். நான் இதில் எண்ணெய் விடலை, நான் கல்லை எண்ணெய் விட்டு தொடச்சிக்கணும். இப்போது நம்ம டேஸ்டியான தோசை ரெடி. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த தோசை. ட்ரை பண்ணி பாருங்க. அரிசி ஊற வச்சும் பண்ணலாம். இது எந்த வித பிளானிங்கும் இல்லாமல் சட்டுன்னு அரிசி மாவு எல்லாத்துலேயுமே இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு தேங்காயும் இருக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நிறையவே கிடைக்கிறது இப்போல்லாம். ஸோ டக்குன்னு வாத்துடலாம். வித்தின் 15 மினிட்ஸில் தோசையும் இந்த சட்னியும் ரெடி பண்ணிடலாம். இதில் அரிசி மாவும் சக்கரவள்ளி கிழங்கும் இருக்குது. இது முழுக்க வெஜிடபிள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எப்படி வேணால் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான பலகாரம் இது. இந்த சட்னியோடு வச்சுட்டு சாப்பிட்றதே ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை பிளாண்டாக இருக்கும், அதுக்கு ரைஸாகவே வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.